மாநில சட்டப்பேரவையிலே கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய நூலகம் ஒன்று அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். நேற்று நான் பேசுகின்ற பொழுது நிதிநிலை அறிக்கையில் வெறும் நூலகம் என்று அறிவித்திருக்கிறீர்களே, அதற்கு எத்தனை கோடி என்று எங்கே, அது எத்தனை கால நிர்ணயத்திலே நீங்கள் அமைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டிருந்தேன். இன்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவைக்கு வந்து எனக்கு மட்டும் அதற்கு தனியாக ஒரு பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக கோவையில் அதை அமைப்போம். 2026 அந்த நூலகம் கட்டும் பொழுது அதன் திருப்பலாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரான நீங்களும் வர வேண்டும் என கேட்டுவிட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் அமைப்பது போல நாங்கள் அமைக்க மாட்டோம் என கிண்டலாக பதில் கூறி சென்றிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், ஒத்த செங்கலை வச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்கள் இளவரசர் வந்தாரு, உங்களுக்கு வாக்களித்து 3 வருஷம் ஆச்சு, நீங்க அந்த ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸ் கட்டிட்டீங்களா? இல்ல இல்ல, மத்திய அரசு எந்த நேரத்தில் எந்த மாதிரி அது திட்டத்தில் எடுத்துட்டு போகணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இவர்களே நேரடியாக ஜப்பானுக்கு சென்று பேசிவிட்டு வந்தாகிவிட்டது. அதனுடைய பணிகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதற்கான காலதாமதம் ஏற்கனவே அவர்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட இவர்களால் எல்லாம் எவையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதையெல்லாம் அந்த பழியை தூக்கி மத்திய அரசின் மீது போட்டு வசதியாக மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்க்கட்சிகளால் அல்ல, உங்களுடைய சொந்த கட்சிக்காரர்களாகவே நீங்கள் தோல்வியை தழுவ போகிறீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.